வணக்கம். சீதாஸ் பேஜஸ் டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் சிங்கரில் வந்து ஏஆர்ஆர் ஹிட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று சனிக்கிழமை ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா திசாதனா வந்து செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பாட போகிறதுல வந்து டிக்கெட் டு ஃபினாலே மூன்றாவதாக யார் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு காம்படிஷனுக்கு தான் பாடுறாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்ரஹாம் பாட வந்தார். ஆப்ரஹாம் வந்து ஆரோமலை அந்த பாட்டை எடுத்து பாடினார். ரொம்ப அழகாக பாடினார். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சாங் இது. இது ஒரே மாதிரி நேர்கோட்டில் ஒரே மாதிரி போகாது. நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் மாதிரி அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். இதை எடுத்திருக்காரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். சில இடங்களில் பிரமாதமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சில இடங்கள் நமக்கே வந்து ஐயோ இதை ஏன் எடுத்தார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கடைசியில் வந்து அதுதான் சொல்லப்பட்டது அவருக்கு, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு பாட்டை எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அனுராதா சொன்னாங்க. உன்னி சொன்னார் சில இடங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுதே அவர் ரொம்ப கலங்கிட்டார். ஒரு மாதிரி முகமே மாறி போய் நின்றுட்டு இருந்தார். அப்போ மிஷ்கின் சொன்னார், செல்லக்குட்டி ஏண்டா இவ்வளோ கஷ்டமான பாட்டை எடுத்த அப்படின்னு கேட்கும்போதே அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் எல்லோரும் அழறாங்கன்னு சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொல்லிட்டாரு, ஏன் ஆம்பளை பையனா அழக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொன்னார், சிம்பிளான பாட்டை எடுத்து நல்லா பாடு, இன்னும் டைம் இருக்குது, இனி சிம்பிளான பாடலை எடுத்து நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு அவருடைய வாட்ச் எடுத்து கட்டி நல்ல ஒரு பெப்பப் பண்ணி அமுச்சு விட்டார். அப்போ வந்து கார்த்திக் தேவராஜ் இவர் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட முன்னால் அசோசியேட் ஆகியிருக்கவர், அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அதுக்கு அடுத்தது நமக்கு சரண்ராஜா பாட வந்தார். அவர் வந்து தந்தானே அந்த வடிவேல் பாட்டு ரொம்ப அழகாக பாட ஆரம்பித்தார். பாடும்பொழுதே நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை அப்படியே இழக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே உண்மையாக சொல்லணுன்னா நான் அழுதுட்டேன். ப்ளஸ் வந்து அது என்ன ஆச்சுன்னா அவங்க விஷுவல்ஸ் வேறு போட்டிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து சரண் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்றதும் நமக்கு தெரியுது. ஏற்கனவே அந்த பாடலே வந்து ஒரு வருத்தமான சோகமான பாடல். இப்போ இந்த பாட்டு பாடும்பொழுது நமக்கு நல்லா தெரியும் சரணுக்கும் அந்த மாதிரி ஒரு சோகமான பாடல்கள் பாடும்போது அப்படி ஒரு சோகம் வரும் அந்த பாட்டில். ஸோ இவருக்குமே நிறைய அந்த மாதிரி சந்திச்சிருக்காரு. அதெல்லாமும் விஷுவல்ஸாக காட்டப்படுது. அந்த மாதிரி பாட்டும் பாடுறாரு. அது வந்து நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணார். யூஸ்வலி சரண் வந்து எதனா ஒரு பாட்டு பாடினா எல்லாம் அப்படியே கிளாப் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறது. இன்றைக்கி வந்து அவர் பாட்டை முடிக்கும்போது அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுச்சு. அவங்க அம்மா வந்து முகத்தை மூடிக்கிட்டு அப்படி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த விஷுவல்ஸ் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ மனசில் ஓடி இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. நம்ம பாட்டு முடிச்சிட்டாரு, எல்லாருமே அமைதியாகவே கேட்டாங்க. சுஜாதா கேட்டாங்க, நீ பாட்டு கற்றுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதனால தான் நீ இவ்வளோ நல்லா பாடுற, இவ்வளோ ஸ்ட்ராங்காக பாடுற, ரொம்ப நல்லா பாடுற நீ அப்படின்னு சொன்னாங்க. ரெஹானா சொன்னாங்க, இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. சுஜாதாவும் சொன்னாங்க, அவர் இளையராஜா சார் வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மிஷ்கின் சொன்னார், நீ வந்து நல்லா பாட மாட்டடா, ஆனால் நீ பாடுறது எல்லாமே நல்லா இருக்குண்டான்ற மாதிரி ஒரு ஏதோ ட்விஸ்ட் பண்ணி சொல்லி கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. அவங்க அம்மாவை மேலே கூப்பிட்டாங்க. அம்மா வந்து இவ்வளோ பேர் அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கான், இவ்வளோ பேர் அவன் மக்கள் மனசில் இடம் பெற்றுட்டான்றதே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக மிஷ்கின் எப்போவுமே சொல்கிறது தான், எங்கே போனாலுமே எல்லோரும் சரணன் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவ்வளோ மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கார்த்திக் தேவராஜ் சொன்னார், யூரோப்பில் வந்து இந்த பாடல்கள் ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்காக போகும்போது சுவிட்சர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், இன்னும் என்னென்னமோ கண்ட்ரிஸ் சொன்னார். அவ்வளோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் முதல்ல கேட்குறது, இவர் பாட வருவாரா, கூட வருவாரா, இவர் பாடுறதுக்கு சரண் வராரா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் உலக மக்கள் எல்லார் மனசுலேயுமே இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அடுத்ததாக நாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மீனாட்சி, நான் போன
வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மீனாட்சி ஒரு டெரர், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மீனாட்சி வந்து எங்கே எனது கவிதை அந்த பாட்டு பாடினாங்க. அவங்க வாய்ஸ் வந்து அப்படியே பியூட்டிஃபுல் வாய்ஸ். அந்த பாட்டை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. நமக்கு வந்து அப்படியே கண்ணை மூடி கேட்டுட்டு இருந்தால் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அப்படி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அவங்க வாய்ஸ் இன்றைக்கி. எனக்கு எஸ்பெஷலி இவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்கிறதுனால சில ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சில பேருக்கு தப்பாக வரும். இவங்களுக்கு எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக பாடுறாங்க அவங்க. ரொம்ப வாய்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல். இவங்க ஹை நோட்ஸும் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணுவாங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 3 பேருமே உடனே கோல்டன் பஸர் கொடுத்துட்டாங்க. மிஸ்கின் மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சுஜாதா சொன்னாங்க, அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சில சங்கதிஸ்லாம் நீயா ஆட் பண்ணியிருக்க கடைசியில், அது வந்து சில பாடல்கள்லாம் ஒட்டாது, ஆனால் ஒன்று ரொம்ப நல்லா சேர்ந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அனு எழுந்தே போயிட்டாங்க, எழுந்து போய் ஹக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. உன்னியும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. கடைசியாக மிஷ்கின் வந்து சொன்னார், சவுத்து நார்த்து வெஸ்ட் இப்படிலாம் சொன்னார். அந்த மாதிரிலாம் ஒரு டைப்பாக இருக்கும், நீ வந்து எல்லாத்தையுமே கலந்து பாடிட்ட, சோல்ஃபுல்லாக இருந்தது உன் பாட்டு அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவரும் ப்ரெஸ் பண்ணார். ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. இதுக்கு அடுத்தது ஆன்பென் வந்தாங்க. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க. ஆன்பென் கூட வந்து ஹை நோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக டச் பண்ணுவாங்க, நல்ல கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இந்த பாட்டை கூட ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே தான் இருந்தது இதில். பட் இவங்க கமெண்ட்ஸ் பண்ணும்போது சொன்னாங்க, ரொம்ப கரெக்டாக பாடினேன், ஆனால் வந்து சோல் டச் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி ஆன்பென். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த பாட்டும் நல்ல பாட்டு தான், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். இது ஆன்பெனுடைய பெஸ்ட்டு கிடையாது. எவ்வளோ நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இது அவங்களுடைய பெஸ்ட்டு கிடையாது. ஸோ இது முடிஞ்சிட்டு 3 பேர் ஃபைனலிஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. சரண், தர்ஷனா அண்ட் மீனாட்சி கூப்பிட்டாங்க. ஸோ கடைசியில் மீனாட்சி தான் 3rd டிக்கெட் டு ஃபினாலே, அவங்க தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போட்டாங்க. அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் முதல்லலாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், மீனாட்சி வந்து கிளாசிக்கலாக இருக்கிற பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா பாடுறாங்க, அவங்க ரொம்ப ட்ரெயின் ஆனவங்க. ஸோ இந்த கிளாசிக்கல் பேஸ்டு பாட்டெல்லாம் வரும்பொழுது ரொம்ப நல்லா பாடுறாங்க, அந்த மாதிரியே சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம அந்த ரீகேப்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஜர்னல்ஸுமே பாடியிருக்காங்க அவங்க. இப்போ எல்லாத்துலேயுமே அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்க, எல்லாமே பெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த பாட்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்னு கூட சொல்ல முடியாது, ஆனால் அதை எடுத்து அத்தனை அழகாக சின்ன சின்ன சங்கதிஸ் எல்லாம் கூட அவ்வளோ மைன்யூட்டாக பார்த்து பாடி அவங்க ஆட் பண்ண சங்கதிஸும் அவ்வளோ அழகாக சேர்கிற மாதிரி பாடி பியூட்டிஃபுல் வாய்ஸ், ரொம்ப அழகாக பாடி முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய பெருமையை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் மதராக 2 பெண்ணை வளர்த்த அம்மாவுக்கு இவங்க கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பரிசுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவங்க அம்மா மேடைக்கு வரும்போது இவங்களால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல, அழுதுட்டாங்க. அவ்வளோ மீனாட்சி எப்போவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஜென்டிலாக வர ஆள் இன்றைக்கி அப்படி அழுதுட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்படி வந்து கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகள்லாம் மேலே வர்றது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாட்சி வந்து வெரி வெல் டிசர்வ்ட். அவங்க வந்து ரொம்ப ஃபஸ்ட்லேருந்தே ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துகிட்ருக்கு அவங்களுக்கு. அவங்க வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ வந்து டிக்கெட் டு ஃபினாலேயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிக்கில் ஏற்கனவே இருக்கார், டிசாதனா சேர்ந்துட்டாங்க, மீனாட்சி, இவங்க 3 பேரும் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கியிருக்காங்க. ஸோ மற்றவர்கள்லாம் இன்னும் போட்டி போட போகிறாங்க. இன்னும் யார் மேலே வராங்க அப்படின்றது வரும் வாரங்களில் நமக்கு தெரியும். ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.